நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்கோம், இல்லை வேறு எங்கேயாவது இருக்கிறோம். நம்மளுடைய ஃபோனை யாரோ ஒருத்தனால கேட்க முடியும். இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறத அதிகார மையங்கள் நினச்சா, இவங்க டிபேட்ஸோ இல்லை இன்றைக்கி வந்து உரையாடல் வந்து இந்த டாபிக் எடுத்திருக்காங்கப்பா அப்படிங்கிறத யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியும். அதெல்லாம் சாத்தியம். அப்படிங்கும்போது ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தை இவர்களால் ஏன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது? வெளியில் இருக்கவங்களால இயக்க முடியாது. அது ஒரு கால்குலேட்டர் மாதிரியா இருந்தாலும் கூட, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நவீனத்துக்கு ஏற்ப அதில வந்து என்ன சிப்பு வைக்கிறாங்க? என்ன பண்றாங்க? இப்போ நம்மட்ட வந்து வாங்குறது ஒண்ணு, அத பயன்படுத்துறது ஒண்ணா இருக்கலாம். ஏன்னா, தேர்தல் ஆணையமே வந்து அதிகார மையத்திற்கு, அவர்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, என்னனாலும் நடக்கும். அதிகார மையம் முடிவு பண்றது தானே. இப்போ தேர்தல் ஆணையர் வந்து பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள வந்து கைமாத்தி விடுறதோ, புதிய இயந்திரங்கள உள்ள சொருகுறதோ, நுழைக்கிறதோ, அல்லது அவர்கள் செட் செய்த இயந்திரங்கள் உள்ள சொருகி விடுறதோ பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமும் அதிகார மையங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது இது சாத்தியமாகும் அப்படிங்கிறது சந்தேகம். அப்படி நடக்கலாம். ஏன்னா இவர்கள் தொடர்ந்து ஜெயிக்கிறத பார்க்கும்போது, ஒண்ணு எதிரணி பலகீனமா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு தனி. பிஜேபி அளவுக்கு எதிரணியில வந்து அவ்வளோ செல்வாக்கா இல்லை. அது எதார்த்தமா தெரியுது. இந்த முறைப்படி தானே எதிர்க்கட்சிகளும் இல்ல அதான். அவங்க முன்னாடி பயன்படுத்துறாங்க. அவங்க காலத்துல தான் வந்தது. அவர்கள் தான் பயன்படுத்துனாங்க. ஆனால் ஒரு பொருள் யார் கையில எப்படி கிடைக்குது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த பொருள நீங்க எப்படி கத்தி நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். நெருப்ப நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடிய ஆட்கள்ங்கிற ஒண்ணு இருக்குல்ல. அந்த வகையில சங்கிகள பொறுத்தவரைக்கும் இது ஒரு சந்தேகத்துக்குரியது தான். இது சம்மந்தமா தேர்தல் ஆணையத்த இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து பல சந்தேகங்கள் பலராலும் எழுப்பப்பட்டிருக்கிறது.